ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இயற்கையான இடம் பக்கத்தில் உள்ள ஒரு இயற்கையான இடத்த நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? பீச்சுக்கு பக்கத்தில் இயற்கையான இடம் காமிக்கணும்னு சொல்லிட்டு நெற்பயிரை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் அதே ஆச்சரியம். தங்கத்தில் போயிட்டு நண்பர்களே அந்த மண்ணை எடுத்து பார்த்தேன். எல்லாமே உப்பு மண். இவ்வளோ உப்பு மண்ணில் எப்படி இந்த நெற்பயிர் வளருது? இடத்துக்கு சொந்தக்காரங்கிட்ட நானும் என் ஃப்ரெண்டும் போய் கேட்டோம். ஆச்சரியம் என்னன்னா, பக்கத்தில் பீச்சு கடல் இருக்கு, எப்படி நெல் வளருது? அந்த ஐயாட்ட நாங்கள் ஒன்று தான் கேட்டோம், இந்த அரிசியை நாங்கள் பார்க்கலாமான்னு. வாங்க போகலான்னாரு. வீட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருந்துச்சு, வெறும் புளியம்பழமாக இருந்துச்சு. கீழே பார்த்தா அவ்வளோதான் எடுத்து காய போட்டிருந்தாங்க. சரி, அதை அப்படியே பக்கம் திரும்பி பார்த்தா இழந்த பழம் மரம். நானும் என் ஃப்ரெண்டும் போய் இழந்த பழம் பறித்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது முந்திரி மரம்லாம் பார்த்துட்டு போனோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் வெறும் காயாக காய்ச்சிருந்துச்சு. பேசிக்கிட்டு அந்த ஐயா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு அப்படியே இந்த ஐயாவை கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நீங்கள் பார்த்தோன்னா ட்ராகன் ஃப்ரூட் மரம் இருந்துச்சு. சரி, இது ஆச்சரியமாக பார்த்துட்டு நம்ம கும்பகோணம் வெத்தலை இருந்துச்சுங்க, ரெண்டை பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது வல்லார கீரைங்க ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அந்த நெற்பயிரோட அரிசி மட்டும்தான் கேட்டிருந்தோம். பார்த்தா அவர் சாதமும் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதை வாங்கிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அரிசியை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், இந்த அரிசி கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அங்கே விளைய வச்சுருக்காங்க. இதை தான் இவங்க ஐயாட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது சப்போட்டா மரத்தை நாங்கள் சப்போட்டா பறிச்சுக்கலாமான்னு கேட்டோம். சரினாரு. பறிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு பழத்தை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஐயாவுக்கு டாட்டா பாய் பாய்னு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு இந்த இடம்? இந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மகாலட்சுமி நகர். அதாவது எங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குல்ல, நேற்று அங்கே. ஸோ பீச்சுக்கு பக்கத்தில் நெற்பயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.